திருநெல்வேலியில் இருக்கிற எஸ்ஐ சையத் அப்துல் காதர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் ஏன் கண்ணால் 100% நான் வந்து யூஎஃப்ஓவை பார்த்தேன். யூஎஃப்ஓனா அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஜென்ரலாக இந்த சாசர் மாதிரி ஏலியன்ஸ்லாம் வந்து இறங்கக்கூடிய டிவைசஸ் காமிப்பாங்கல்ல, அதை நான் 100% திருநெல்வேலி மேலே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மேலே கூடன்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, ஸோ கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதுக்கு மேலே நான் 100% நான் பார்த்தேன். அது வந்து ஜிக்ஸாக்காக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் அது ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு ஃப்ளைட்டோ பறவையோலாம் கிடையாது. அதை பார்த்தேன், அது 100% யூஎஃப்ஓ தான். நான் ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்த்துருக்கேன். அதுவும் வந்து சென்னையில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன்னு ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொல்லி 10 நாளுக்குள்ளே நான் கூடன்குளம்லையும் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது இது ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனாக இன்டர்நெட்டில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. போன தடவை அந்த எக்ஸ் டிஜிபி சொன்னப்போ நம்ம அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல, என்னப்பா என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே ஏலியன் வந்துருச்சான்னு கேட்க ஆரம்பிச்சோம். பட் இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸாக நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ உண்மையிலே ஏதோ நடந்துட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அண்ட் இந்த கேள்வி திருநெல்வேலியில் மட்டும் கிடையாது, கூடன்குளம் அணுமின் நிலையம் மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கிற கல்பாக்கம் கிட்ட பார்த்துருக்கோம், அமெரிக்காவில் இருக்கிற நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வானத்தில் ஒரு பறக்கும் தட்டை பார்த்துருக்கோம், ஒரு அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்துருக்கோங்கிறது வந்து ரொம்ப காமனான குற்றா இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி எஸ்ஐ சையத் அப்துல் காதர் வந்து டிடி நெக்ஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் 100%, நான் 100%க்கு மேலே ஷியராக இருக்கேன். வாட் ஐ சா வேர் யூஎஃப்ஓஸ், நான் பார்த்தது அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது கூடவே அண்ட் அது வந்து திடீர்னு நின்ன விதமாக இருக்கட்டும், த வே இட் ஸ்டுட் ஸ்டில், த வே இட் மேட் ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸ், அண்ட் அது வந்து நின்னதா, திடீர்னு அந்த இடத்துல நின்னதாக இருக்கட்டும், வானத்தில் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் அது திடீர்னு மூவ் ஆனதாக இருக்கட்டும், அண்ட் அது சடனாக நின்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை மேக் பண்ண ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் த ஸ்பீட், இதெல்லாம் எவ்வளோ வேகமாக பண்ணுச்சு அப்படிங்கிறது போக, அண்ட் திடீர்னு டிஸப்பியர் ஆனதாக இருக்கட்டும், காணாமல் போனதாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மனிதர்கள் உருவாக்கின ஒரு பொருளாக இருக்க வாய்ப்பில்லை. அது நின்னதாக இருக்கட்டும், வேகமாக மூவ் ஆனதாக இருக்கட்டும், திடீர்னு அப்படியே அங்கேருந்து வானத்தில் காணாமல் போனதாக இருக்கட்டும், இது கண்டிப்பாக ஏதோ யூஎஃப்ஓ தான் அப்படின்னு வந்து அவர் சொன்ன ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக மீடியா எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியாவிலலாம் அது பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்காங்கிறது தான் வந்து அங்கே நிறைய சேனலில் ஹெட்லைனாகவே ஓடிட்டு இருக்குது. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி சென்னையில் வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம் கிட்ட, இது கூடன்குளம், இது கல்பாக்கம், 2 இடத்துலையுமே அணுமின் நிலையம் இருக்குது. அணுமின் நிலையம் என்ன, நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடங்கள். இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஹியூமன்ஸோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய 2 இடங்கள். 2மே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இங்கே எக்ஸ் டிஜிபி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி இந்த முட்டுக்காடு கிட்ட வந்து நான் நடந்து போயிட்டுருப்பேன், ஈவினிங் இந்த மாதிரி பீச்சில் நடந்து போயிட்டுருப்பேன். இப்போ என் மனைவியோடு போயிட்டுருக்கப்போ நான் வானத்தில் இந்த பொருளை பார்த்தேன், அது ரொம்ப வேகமாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணார். இப்போ இருக்கிற எஸ்ஐயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஒருத்தர் ஆல்ரெடி வேலை பார்த்து டிஜிபியாக இருந்தவர், இன்னொருத்தர் எஸ்ஐயாக இருக்கிறவர். இப்போ எஸ்ஐயாக இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்து 2 விஷயமே 10 நாள் கேப்பில் தான் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்து 10வது நாள் அங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னையில் பார்த்து 10 நாளில் திருநெல்வேலியில் பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இந்த ஏலியன்லாம் அமெரிக்கா பக்கம் தானே போகும், என்ன நம்ம ஒரு பக்கம் வருதுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இருக்க உண்மையிலே பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இதே மாதிரி ஃபினாமினன் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்குது. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே வந்து நிறைய காட்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஒரு லைட் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆன மாதிரியும், அந்த லைட் வந்து வேகமாக மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்ததாகவும், அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே கரெக்டாக போனதுக்கப்புறம் அது அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு, அது எங்கே போச்சுனே தெரியல அந்த லைட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களோட ஓரல் ரெக்கார்டு வந்து இருக்குது. இது வந்து 1960s நடந்திருக்கு. 1964 காலகட்டங்களில் அணுமின் நிலையம் மேலே வந்து கரெக்டாக லைட்ஸ் நிறைய மூவ் ஆகுச்சு, வானத்தில் இருக்கிற லைட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆச்சு, அந்த இடத்துக்கு கரெக்டாக மேலே போனதுக்கப்புறம் அது வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கூற்று வந்து நிறைய இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து உண்மையிலே வேற்று கிரகத்தில் யாராவது இருக்காங்களாங்கிறத கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை வந்து விசிட் பண்ணாங்கன்னா வானத்தில் இருந்தானே விசிட் பண்ணுங்கிற ஒரு லாஜிக்கும் நிறைய வர ஆரம்பிக்குது. இதை அட்ரஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் உடனே வந்து அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான் அது,
அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியாத பறக்கிற ஒரு விஷயம். அதையே உடனே ஏலியனோட அசோசியேட் பண்ணோம். அது நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதானே. இன்னொரு நாடு வந்து ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கி இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்து அதுதான் நான் சொல்லலை. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.